வணக்கம். முத்துக்கார்த்திகேயன். ஆங்கிலர் பத்தின 5வது பகுதி. ஆங்கிலரை பத்தின தமிழ்ல லேர்ன் பண்ற 5வது பகுதி. ஓகே. ஆங்கிலர் அப்படின்னா என்னன்னா அது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஓப்பன் சோர்ஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டெவலப்டு பை மைக்ரோசாஃப்ட். மைக்ரோசாஃப்டோட மைக்ரோசாஃப்டால் டெவலப் பண்ணப்பட்ட ஓப்பன் சோர்ஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இது. இது என்ன பார்த்தோம் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்டோட சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பர் ஸ்கிரிப்ட் இல்ல, சூப்பர் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பர் செட் அப்படின்னு சொல்றாங்கன்னா எல்லா வேலிட் ஜாவா ஸ்கிரிப்ட் கோடும் நம்ம டைப் ஸ்கிரிப்ட் கோடு தான். எல்லா வேலிட் ஜாவா ஸ்கிரிப்ட் கோடும் டைப் ஸ்கிரிப்ட் கோடு தான். டைப் ஸ்கிரிப்ட் அப்படின்றது சூப்பர் செட் ஆஃப் ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகே. இந்த டைப் ஸ்கிரிப்டை டேட்டா கம்பைலர் சாரி ப்ரௌசர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாது. ப்ரௌசர்ஸ் ப்ரௌசர் பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் தெரியுமே தவிர டைப் ஸ்கிரிப்ட் தெரியாது. ப்ரௌசர்ஸ்க்கு ஜாவா ஸ்கிரிப்ட் தெரியுமே தவிர டைப் ஸ்கிரிப்ட் தெரியாது. ஆனால் சர்வர்ல இது கம்பைல் ஆகி ஜாவா ஸ்கிரிப்டா கம்பைல் ஆகி தான் இது ப்ரௌசர் வரும். ப்ரௌசர்ல இருக்க ஜாவா ஸ்கிரிப்ட் இன்ஜின் அந்த அந்த கோடிங்கை எக்ஸிக்யூட் பண்ணி ரன் பண்ணிடும். ஓகே. டைப்ஸ்கிரிப்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஜாவா ஸ்கிரிப்டுக்கும் டைப் ஸ்கிரிப்டுக்கும் என்ன வித்தியாசம், ஏன் ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணாம நம்ம டைப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணணும், அதுக்கு ரீசன்ஸ் இருக்கு. பார்த்தோம்னா ஜாவா ஸ்கிரிப்ட் ரன் டைம் ரன் டைம் இது ரன் டைம்ல தான் இரரை டிடெக்ட் பண்ணும். பட் டைப் ஸ்கிரிப்ட் கம்பைல் டைம்லேயே இரரை டிடெக்ட் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா ஸ்கிரிப்ட்ல இந்த கோடிங் எழுதியிருக்கோம். ஒரு பி நேம் அப்படிங்கிறது புக்கோட நேம். இதோட இதுக்கு வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம். லெட்டர் சீன் கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த பி நேமோட டேட்டா டைப் நம்ம மென்ஷன் பண்ணல. லெட்டர் ஸ்ட்ரீம் ஒரு ஸ்ட்ரிங் அசைன் பண்றதுனால இது ஆட்டோமேட்டிக்கா இது ஸ்ட்ரிங்னு எடுத்துக்கிறோம். அடுத்து பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் பேஜஸ்க்கு 250 ஒரு நம்பர் அசைன் பண்ணியிருக்கோம். 250 அப்படின்றது ஒரு நம்பர்ன்றதுனால இதுக்கு ஒரு நம்பர் டைப்பா இதை எடுத்துக்கிறோம். இஸ் பப்ளிஷ் அப்படின்றது ஒரு பூலியன் டைப் மதிப்பு பொருத்தி இருக்கோம். அதனால இதோட டேட்டா டைப்பை பூலியன் எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ, என்ன டேட்டா கொடுத்துருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி இது மாறும். பட் இங்க டைப் ஸ்கிரிப்ட்ஸ்ல நம்ம அப்படியே கொடுக்கலாம். அதே நேரத்தில் அதோட டேட்டா டைப்பை மென்ஷன் பண்ணியும் கொடுக்கலாம். எப்படின்னா அந்த லெட் அப்படின்ற கீவோட யூஸ் பண்ணிட்டு வேரியபிள் நேம் வச்சுட்டு கோலன் வச்சுட்டு டேட்டாவோட இங்கே எஸ்ஆர்டிஎன்ஜின்றது தவறானது. எஸ்டிஆர்ஐஎன்ஜி. ஓகே, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. எஸ்ஆர்டிஆர்ஐஎன்ஜி கிடையாது, எஸ்டிஆர்ஐஎன்ஜி. இது ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு லெட்டர் ஸ்ட்ரிங் கொடுக்குறோம். இந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் நேம்ல வேற டைப் ஆஃப் டேட்டா அசைன் பண்ணோம்னா இது இரர் கம்பைல் டைம்லேயே த்ரோ பண்ணிடும். இப்போ நம்பர் ஆஃப் பேஜஸ் நம்பர்னு கொடுத்துட்டோம். இதுக்கு ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ அசைன் பண்ணோம்னா இதுக்கு ஒரு எரர் த்ரோ ஆகும். அதே மாதிரி இங்கே இஸ் பப்ளிஷ்டுக்கு கோலன் வச்சு பூலியன் கொடுக்கணும். பை டிஃபால்ட் கொடுக்காமலும் இருக்கலாம். அது எரர் பண்ணாது. இத இதெல்லாம் டைப் ஸ்கிரிப்டோட மெயின் அட்வான்டேஜ். இதுதான் டைப் ஸ்கிரிப்டோட மெயின் அட்வான்டேஜ். என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது டைப் ஸ்கிரிப்ட்ல அதோட டைப்பை மென்ஷன் பண்ணியும் டிக்ளேர் பண்ணலாம். அப்படி டிக்ளேர் பண்ணும்போது டைப் ஸ்கிரிப்ட் எதாவது கம்பைல் டைம்லயே டிடெக்ட் பண்ணிடுது. இதனாலதான் அது ஸ்ட்ராங்லி டைப் லாங்குவேஜ் அப்படின்றோம். டைப் ஸ்கிரிப்டோட வேற அட்வான்டேஜஸ் பார்த்தோம்னா அதே தான். நான் சொன்னதுதான். டைப் ஸ்கிரிப்ட் ஃபைண்ட் எரர்ஸ் அட் கம்பைல் டைம். ஜாவா ஸ்கிரிப்ட் டிடெக்ட் எரர்ஸ் ஒன்லி அட் ரன் டைம். டைப் ஸ்கிரிப்ட் கம்பைல் டைம்ல எரரை டிடெக்ட் பண்ணுது. ஜாவா ஸ்கிரிப்ட் எரரை டிடெக்ட் பண்றது ரன் டைம்ல தான். ஓகே. டைப் ஸ்கிரிப்ட் தான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ். அதாவது ஜாவா ஸ்கிரிப்டும் சப்போர்ட் பண்ற லாங்குவேஜ் தான். பட் ஜாவா ஸ்கிரிப்ட்ல இல்லாத நிறைய கான்செப்ட் டைப் ஸ்கிரிப்ட்ல இருக்கு. நிறைய கான்செப்ட் அப்படின்னா இன்டர்ஃபேஸ், ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ், ஃபீல்ட்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ், ஜெனரிக்ஸ், இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் கான்செப்ட் ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருக்கு. மெயின் அட்வான்டேஜ் பார்த்தோம்னா ஜாவா ஸ்கிரிப்ட் கம்பைல் டைம் ரன் டைம் மாடிஃபைட் லாங்குவேஜ். ஜாவா டைப் ஸ்கிரிப்ட் ஸ்ட்ராங்லி டைப்டு லாங்குவேஜ், டிடெக்ட் எரர் அட் கம்பைல் டைம். இது மெயினான அட்வான்டேஜ். ஓகே. நம்ம டைப் ஸ்கிரிப்டை லேர்ன் பண்றதுக்கு டைப் ஸ்கிரிப்ட் அப்படின்னு போட்டு தனி பாத்துல ஒரு வீடியோ சீரியஸ் ஓடும். அதுல இருந்து நீங்க டைப் ஸ்கிரிப்ட் லேர்ன் பண்ணிக்கலாம்.
இதுல வந்து நம்ம டைப் ஸ்கிரிப்ட் பத்தினா இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுத்துருக்கோம் ஆங்குலர் வீடியோல. இதோட டைப் ஸ்கிரிப்ட் பத்தி ஃபுல் லேர்ன் பண்றதுக்கு வந்து டைப் ஸ்கிரிப்ட் அப்படின்னு தனி ஒரு செட் ஆஃப் வீடியோஸ் இருக்கும். அதை யூஸ் பண்ணி நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். அப்படி லேர்னே பண்ணாட்டாலும் அப்படின்னாலும், அதாவது இந்த வீடியோ சீரியல்ல நீங்க அந்த டைப் ஸ்கிரிப்ட் இது ஆங்குலர் படிக்கும் போதே பேரலா சேர்த்து நீங்க டைப் ஸ்கிரிப்டும் படிச்சுக்கலாம். அந்த இதை படிச்சா டைப் ஸ்கிரிப்ட் அப்படின்ற படிச்சாலும் சரி இல்லையா அப்படின்னா வந்து நீங்க ஆட்டோமேட்டிக்காவே இதோட வீடியோ சீரியல்ல ஆங்குலர் வீடியோ சீரியல்ல பேரலா வந்து ஆங்குலர் படிக்கும் போதே பேரலா வந்து நீங்க டைப் ஸ்கிரிப்டும் படிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம். முத்துக்கார்த்தியன் மதுரை. இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். முத்துக்கார்த்தியன் மதுரை.